குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டாபிக் எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்றது. எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெர்மோடைனமிக் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எல்லிங்கம் டயக்ராம். சரிங்களா? திரும்ப ஒருக்க சொல்கிறேன். மெட்டல் ஆக்சைடு, சரிங்களா? மெட்டல் ஆக்சைடு என்னதுப்பா? மெட்டலோட எம்னா மெட்டல்னு வச்சுக்கோங்க. அதோட என்ன சேர்ந்துருக்கும்? ஆக்சிஜன் சேர்ந்துருக்கும். இதை வந்துட்டு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம்? மெட்டலாக மாற்ற போகிறோம். அப்போ மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை நம்ம என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பேர் என்னது? ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷனுக்கு, சரிங்களா, O2 வெளியில் போயிடும். இப்போ ரிடக்ஷன் ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படும். இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் போட்டால் தான் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். அப்போ அதை ஹீட் பண்ணிக்கிட்டே அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை, எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம், அதாவது இந்த ஒரு மெட்டல் ஆக்சைடுக்கு அப்படின்றத நம்மளுக்கு தெர்மோடைனமிக் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா எல்லிங்கம் டயக்ராம். இப்போ நிறைய டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிராஃபில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எக்ஸாக்ஸில் என்னது டெம்பரேச்சர் இன் செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. கெல்வினில் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் எஸ்ஐ யூனிட்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிகிரேட்டில் டெம்பரேச்சரை கொடுத்துருக்காங்க. டெல்டா ஜி அப்படின்றது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டெல்டா ஜி ஈக்குவல் என்னப்பா ஃபார்முலா? டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்றதான் ஃபார்முலா. இதே டெல்டா ஜி நாட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வான்ட் ஆஃப் ஈக்குவேஷன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேன் கேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர், லேன் அப்படின்றது நேச்சுரல் லாக்குன்னு பேர், கேபி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது? இந்த இடத்துல ஈக்குவலிப்ரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசினா கேபி அப்படின்னாலும் என்னது உங்களுக்கு தெரியும்ல, பார்சியல் ப்ரெஷர் அப்படின்ற கான்செப்டில். கேபி கேசி ரிலேஷன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th. கேபி equal to kc rt delta power n gaseous state அப்படின்றதெல்லாம் கான்செப்டில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 மெட்டல் ஆக்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க? சில்வர். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மெர்க்குரி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு காப்பர், அதுக்கடுத்து நிக்கல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மேலே கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு 2, ஐ மீன் சில்வர், மெர்க்குரி. இந்த மெட்டல் ஆக்சைடுக்கெலாம் நீங்கள் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். சில்வர் ஆக்சைடை ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 600 கெல்வினும், அதுக்கடுத்து மெர்க்குரி ஆக்சைடை ஹீட் பண்ணி மெர்க்குரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 700 கெல்வினும் கொடுத்தாலே போதும். ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்ல. வித்தவுட் நீட் எனி ரெடியூசிங் ஏஜென்ட். ஒன்லி ஹீட்டிங் கிவ்ஸ் மெட்டல், க்ரூட் மெட்டல். அப்போ அந்த மேலே உள்ளதெல்லாம் அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அன்ஸ்டேபிள்னால் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணும்போதே மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் போடணும் அப்படின்னு தேவையில்ல. அப்போ மேலே உள்ளதெல்லாம் என்னப்பா கான்செப்ட்டு? அன்ஸ்டேபிள். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. மேலே உள்ள மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் என்னது? அன்ஸ்டேபிள். கீழே கொடுத்துருக்காங்க மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், இதெல்லாம் வந்துட்டு மோர் ஸ்டேபிள். கீழே உள்ளதெல்லாம் என்னது? மோர் ஸ்டேபிள். மேலே உள்ளதெல்லாம் அன்ஸ்டேபிள், கீழே உள்ளதெல்லாம் என்னதுப்பா? மோர் ஸ்டேபிள். இந்த 2 பாயிண்ட் நான் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரோஸ் கலர்லேயும் ஒரு ப்ளூ கலர் லைனும் கொடுத்துருக்காங்க. ரோஸ் கலர் லைனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கார்பன் அப்படின்றது வந்துட்டு ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாவோ, இல்லை கார்பன் அப்படின்றது ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன மாறுது? கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இந்த 2 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இந்த ரோஸ் கலர் லைன் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடும், ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய லைனை கிராஸ் பண்ணி வருது, சரிங்களா? காப்பர், இப்போ கார்பன் மோனாக்சைடே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன லைனை? காப்பர்ன்ற மெட்டலை கிராஸ் பண்ணி வருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிக்கல் அப்படின்றத கிராஸ் பண்ணி வருது, ஃபெரிக் அப்படின்றத கிராஸ் பண்ணி வருது. அடுத்து இங்கே உள்ள ஜிங்கையும் கிராஸ் பண்ணி தான் போகுது, சரிங்களா? குரோமியம், மாங்கனீஸு, மேக்ஸிமம் எல்லா மெட்டலையும். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடெலாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? கேட்டலிஸ்ட்டாக ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது நீங்கள் கார்பன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஹைட்ரஜன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாவது மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? இது போக கார்பன் மோனாக்சைடும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்டு தான். இப்போ கார்பனையும் யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடும் யூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜனும் யூஸ் பண்ணலாம், மெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட், இப்போ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ உள்ள பாயிண்ட்டை பாருங்களேன். காப்பர். இப்போ காப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காப்பர் ஆக்சைடை நீங்கள் வந்துட்டு காப்பராக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே உள்ள காப்பருக்கு கீழே உள்ள நிக்கலை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஃபெரிக்கை யூஸ் பண்ணலாம், ஜிங்கை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கு கீழே உள்ள எந்ததைனாலும் நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் எதை யூஸ் பண்ண முடியாது? இதுக்கு மேலே உள்ளதை யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? சில்வரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, மெர்க்குரியை யூஸ் பண்ண முடியாது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக, மெட்டலை.
இப்போ இதுக்கு எடுத்து பாருங்களேன், இப்போ அலுமினியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அலுமினியம் இருக்காப்பா, அலுமினியம் அப்படின்றது என்ன ஃபார்முலா, Al2O3. இந்த அலுமினியத்தை நீங்கள் ரிடியூசிங் ஏஜென்ட், அலுமினியத்தை நீங்கள் ரிடக்ஷன் செஞ்சு அலுமினியமாகவும் ப்ளஸ் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே உள்ளதை நீங்கள் ரிடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் என்னது, மெக்னீசியம் அல்லது என்ன யூஸ் பண்ணலாம், கால்சியம் தான் யூஸ் பண்ணலாம். மேலே உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேலே உள்ளதெல்லாம் அலுமினியத்தை காட்டிலும் அன்ஸ்டேபிள், கீழே உள்ளதான் அலுமினியத்தை காட்டிலும் மோர் ஸ்டேபிள். ஏன்னா டெம்பரேச்சர் கான்செப்டில் பேசுகிறாங்க. சரிங்களா, இவ்வளோ தான் இப்போ அந்த டயக்ராம். சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போவோம் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த சேஞ்சஸ் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா எதுனே, டெல்டா ஜி ஈக்குவல் டு என்னது, டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா ஹெச்னா என்தால்பி, டி அப்படின்னா டெம்பரேச்சர், டெல்டா எஸ் அப்படின்னு சொன்னால் என்ட்ரோபி. என்ட்ரோபின்னு என்னப்பா, என்ட்ரோபி டெல்டா எஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க, கியூ பை டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் அ ரேண்டம்னஸ் ஆர் டிசார்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்ஆர்டர்னஸ். என்ட்ரோபி எதை கணக்கிடக்கூடிய பண்புன்னு சொல்கிறாங்க, ஒழுங்கற்ற தன்மையை அளவிடக்கூடிய பண்புக்கு பேர் தான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரியும், அதான் சொல்லியிருக்காங்க. என்தால்பி, டெம்பரேச்சர், என்ட்ரோபி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேண்ட் கேபி அப்படின்றது. ஏன்னா இங்கே டெம்பரேச்சருக்கும் டெல்டா ஜி நாட்டுக்கும் இடையில தான் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. இதை வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்லேயும் இதை வந்துட்டு எந்த ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எடுத்திருக்காங்க. அதனால் இதுக்கு டேர்ம்ஸ்க்கு என்னான்னு தெரிஞ்சிடணும். ஹரால்டு எல்லிங்கம் யூஸ்டு டு போத் ரிலேஷன்ஷிப் டு கால்குலேட் டெல்டா ஜி வேல்யூஸ் அட் வேரியஸ் டெம்பரேச்சர் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. சரிங்களா, ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பை ட்ரீட்டிங் ரிடக்ஷன் அஸ் அன் ஈக்குவலிபிரியம் ப்ராசஸ். ஈக்குவலிபிரியம்னு என்னதுப்பா, 50-50ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவலிபிரியம் என்னது, 50-50. ரியாக்டன்ட்டும் 50 இருக்கணும், ப்ராடக்ட்டும் 50% இருக்கணும். He has drawn a plot by considering temperature x-axis and the standard free energy changes in the formation of metal oxide in y-axis. அது லாஸ்ட் கிளாஸே பார்த்துருந்தோம். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு வித் டெம்பரேச்சர் கால்ட் எல்லிங்கம் டயக்ராம். அப்சர்வேஷன், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அப்சர்வேஷன்னா இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அந்த டயக்ராம்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். சரிங்களா, பாசிட்டிவ்னு என்னதுப்பா, இப்படி இந்த மாதிரி டேரெக்டாக இப்படி வர்றது தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் as follows. ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்ட் டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு விச் ரிசல்ட் இன் த டிக்ரீசஸ் இன் ரேண்டம்னஸ். ரேண்டம்னஸ்னா என்னதுப்பா, என்ட்ரோபி. டிக்ரீசஸ்னால் என்ட்ரோபி குறையுது. அப்போ டெல்டா எஸ் வந்துட்டு குறைஞ்சா அந்த ரியாக்ஷன் வந்துட்டு நான் அர்த்தம். டெல்டா எஸ் குறைஞ்சா அந்த ரியாக்ஷன் என்னது, டெல்டா எஸ் மட்டும் நெகட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ். டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தானாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் டெல்டா எஸ் பிகம்ஸ் எ நெகட்டிவ் அண்ட் மேக்ஸ் டி டெல்டா எஸ் பாசிட்டிவ் இன் த ஸ்ட்ரைட் லைன் இன் ஈக்குவேஷன். சரிங்களா, டெல்டா எஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருந்தாலும் அதை டி டெல்டா எஸ் என்னவா மாற்றும். ஏன்னா ஃபார்முலா என்னப்பா, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்ற மாதிரி வரனால இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டி டெல்டா எஸ் என்ன வந்துடுதுன்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவில் தான் வரும். ஏன்னா அந்த ஃபார்முலா அப்படி. இந்த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் இன் கேஸ் ஆஃப் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் அஸ் 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ் இஸ் ஃபார்ம் டு கன்சம்ஷன் ஆஃப் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். அப்போ 2 கார்பன் மோனாக்சைடும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், CO2 அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும். அப்போ 2 × 2 4 கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இட் இண்டிகேட்ஸ் தட் கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். அதுதான் கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு மோர் ஸ்டேபிள். As the temperature increases, generally delta G value for the formation of metal oxide becomes less negative and becomes 0 particular temperature. Below this temperature, delta G is negative and the oxide is stable. Above this temperature, delta G is positive. This general trend suggests metal oxide becomes less stable at a higher temperature and the decomposition becomes easier. இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் பொதுவான கருத்து என்னென்னா மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் ஏ லெஸ் ஸ்டேபிள். எவ்வளோ மெட்டல் ஆக்சைடையும் நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா அது என்னவோ மாறிடும், டீகம்போஸ் ஆயிரும். இந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க. There is a sudden change in the slope of particular temperature for some metal oxides like mercury oxide, magnesium oxide. This is due to base transition, melting or evaporation. பேஸ்னா நிலைமை மாறுபடும். சாலிலேருந்து என்னவா மாறிடும், லிக்விடாக மாறிடும். நிலைமை மாறுபடும் சொல்கிறாங்க. அதாவது சாலியிலேருந்து என்ன மாறும், லிக்விடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலியிலேருந்து என்ன மாறும், லிக்விட். இல்லைனா லிக்விட்லேருந்து என்ன மாறும், கேஸாக மாறும்.
இல்லைனா இந்த மாதிரி லிக்விட்லேருந்து சாலிடாக வரும் கேஸில் ரிவர்ஸ்லேயும் நடக்கும். இந்த இதுக்கு பேர் தான் பேஸ் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம் இதில் வந்து நம்மளுக்கு என்ன சார் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லிங்கம் டயக்ராம் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் ஏ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எது, அண்ட் அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு to its metal can be considered as a competition between element used for reduction and metal to combine with oxygen. If the metal oxide is more stable, the oxygen remains with the metal. If the oxide of element is used for reduction is more stable, then the oxygen from the metal oxide combines with the elements used for the reduction. சரிங்களா? மெட்டல் ஆக்சைடோட அப்போ 2 பாயிண்ட் நான் வச்சுக்கணும். பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் எது, மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி என்ன, மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி என்ன, எவ்வளவு தூரத்துக்கு மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்தே இருக்கும், எந்த டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணால் மெட்டல் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் போகும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடும் பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் எது இந்த மெட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். 4 பாயிண்ட்டு நான் வச்சுக்கோங்க. எல்லிங்கம் டயக்ராம் வந்துட்டு இந்த மேலே உள்ள என்ன இப்போ மேலே இருந்துச்சு, சில்வர் ஆக்சைடு இருந்துச்சு, அடுத்து என்ன இருந்தது, ரெண்டாவது மெர்க்குரி ஆக்சைடு இருந்தது. இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தேவையில்ல. ஜஸ்ட்டு இதை 600 கெல்வின்லையும் இதை 700 கெல்வின்லையும் ஹீட் பண்ணாலே இது மெட்டல் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் செப்பரேட் ஆயிரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அலுமினியாவே எடுத்துக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்லிங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு லைஸ் above the aluminum, meaning aluminum is more stable than chromium oxide. Hence aluminum can be used to reducing agent for reduction of chromic oxide. இப்போ குரோமியம் ஆக்சைடு என்ன ஃபார்முலா, Cr2O3 ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கேட்டலிஸ்ட்டாக ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், அலுமினியத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அலுமினியம் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் குரோமியத்துக்கு கீழே தான் இருக்கும். அப்போ கீழே உள்ளது ஃபுல்லாக மோர் ஸ்டேபிள். இந்த இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது குரோமியம், எங்கேப்பா இருக்குது குரோமியம், இந்த இருக்குது பாருங்கள், குரோமியம் இந்த இடத்துல இருக்குது. குரோமியத்துக்கு கீழே தான் எங்கேப்பா இருக்குது அலுமினியம், இந்த இருக்குது. அப்போ குரோமியத்தை நீங்கள் குரோமியத்தை ரிடக்ஷன் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், அலுமினியத்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் அலுமினியத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குரோமியத்தை யூஸ் பண்ண முடியாது. என்ன தான் யூஸ் பண்ணணும், மெக்னீசியமோ இல்லை கால்சியமோ. அப்போ அதெல்லாம் மோர் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிள் அப்படின்னா கீழே உள்ளது, லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே உள்ளது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டில். அடுத்தது கார்பன் லைன்ஸ் கட்ஸ் த லைன்ஸ் ஆஃப் மெனி மெட்டல் ஆக்சைடு. அதனால் பார்த்தீங்கன்னா கார்பனை நீங்கள் நிறையா அதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடும் நிறைய லைனை கட் பண்ணி போகிறதுனால கார்பன் மோனாக்சைடு ஹை டெம்பரேச்சரில் வந்துட்டு மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடை நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிமிடேஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சில குறைபாடுகளும் இருக்குது. எல்லிங்கம் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்டு ஒன்லி ஆன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். தெர்மோடைனப்பா ஹீட்டை பற்றி மட்டும் தான் பேசுது. மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி அதை பற்றி மட்டும் தான் பேசுது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட்னு என்னதுப்பா, ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ரேட்னு என்னது, ஸ்பீடு. இவ்வளவு வேகத்தில் நடந்தது, இவ்வளோ டைமில் இவ்வளோ ஸ்பீடில் நடந்தது, அதை கண்டுபிடிக்க அதை பற்றியெல்லாம் பேசலை. ஒன்லி என்னது, தெர்மோடைனமிக் கான்செப்ட், டெம்பரேச்சரை பற்றி மட்டும் தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. மோரோவர் இட் டஸ் நாட் கிவ் எனி ஐடியா அபவுட் பாசிபிலிட்டி ஆஃப் த அதர் ரியாக்ஷன்ஸ் தட் மைட் பி டேக்கிங் பிளேஸ். சரிங்களா? வேறு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளே நடக்குதா, இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது, இவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது வேறு எதுவும் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றிலாம் பேசலை. ஒன்லி தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனில் மட்டும் தான் பேசுது. ஸ்பீடை பற்றியும் அதர் ரியாக்ஷன்ஸ் எதுவும் நடக்குதா அப்படின்றத பற்றியும் இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ இது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெல்டா ஜி இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் தட் ரியாக்டன்ஸ் ஆர் இன் ஈக்குவலிபிரியம் வித் ப்ராடக்ட் விச் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா இது ஈக்குவலிபிரியம் கன்சிடரேஷனில் பேசுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரூவா, உண்மையா அப்படின்றத நிரூபிக்கலை. அப்போ இந்த ஃபார்ம் பண்ணுற மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டல் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது இந்த மெட்டல் தான் ஃபார்ம் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது டெம்பரேச்சரை வச்சு ஹீட் பண்ணும்போது அதர் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகி வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றதையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ குறைபாடுகள் என்னென்னா ஸ்பீடை பற்றி பேசலை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, வேறு ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இன்டர்சேஞ்ச் ஆகுமா, உள்ள இன்டர்பேர் ஆகுமா அப்படின்றத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பண்ண ப்ராடக்ட் உண்மையா அப்படின்றதுக்கும் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஹால் கெரால்டு ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம், அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம், ரிஃபைனிங் ப்ராசஸ்லாம் பார்த்தாச்சு. அப்போ இந்த லெசன் வந்துட்டு முடிஞ்சிருச்சுப்பா. நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த லெசனை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டோட்டலாக இந்த லெசனை பற்றி ஃபுல்லாக எந்த லெசன்ப்பா, மெட்டலர்ஜி அப்படின்றது இன்னையோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? புக் பேக் ஒன்னோட கூட நம்ம சேர்த்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த லெசன் போகலாம். 6th லெசன் போயிடுவோம். ஏன்னா இன்ஆர்கானிக்கில் ஒரு லெசன் முடிச்சிட்டோம். அதனால் அடுத்து ஃபிசிக்கலில் ஒரு லெசன் முடிச்சுட்டு ஆர்கானிக்கில் ஒரு லெசன் முடிச்சுட்டு வருவோம். அந்த சாலிட் ஸ்டேட் அடுத்த கிளாஸ் நம்ம
வெனஸ்டேலேருந்து சாலிட் ஸ்டேட் பார்க்கணும். சரிங்களா? ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் மீட் கிளாஸ் அப்போ நீங்கள் கேளுங்க. எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்றதில் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எல்லிங்கம் டயக்ராம் கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டினில். வாட் இஸ் எல்லிங்கம் டயக்ராம், எதுக்கு இடையில நீங்கள் கிராஃப் வரைகிறீங்க அந்த பாயிண்ட் எழுதணும். டெம்பரேச்சருக்கும் டெல்டா ஜிக்கு இடையில எதை பற்றி பேசுது அப்படின்னா விச் இஸ் த பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் தி ஸ்டேப் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அப்படின்றதையும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடை பற்றி பேசுது. அந்த கிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, மேலே உள்ளது ஃபுல்லாக லெஸ் ஸ்டேபிள், கீழே உள்ளது ஃபுல்லாக என்னது மோர் ஸ்டேபிள்னும், அந்த சென்டரில் உள்ளதை நீங்கள் அதுக்கு மேலே உள்ளதை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு கீழே உள்ளதை நீங்கள் அந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனையும் கார்பன் மோனாக்சைடையும் நிறைய இதுக்கு நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதில் குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி தெர்மோடைனமிக் கான்செப்ட், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸை பற்றி மட்டும் தான் பேசுது, ரேட்டை பற்றி பேசலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு ட்ரூவா அப்படின்றதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. வேறு ஏதாவது ஹீட் பண்ணுறதுனால வேறு ஏதாவது அதர் ப்ராடக்ட்ஸு ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற கான்செப்டை பற்றியும் இது பேசலை. கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பையன் கூகுள் மீட் கிளாஸில். கொஞ்சம் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.